Ram Ram. Mookasaram, shloka number 29. This is the 99th shloka of Padaravinda Shatakam from Mooka Panchashati. Yashasute matah madhura kavitam pakshmalayate shriyam datte chitte kamapi paripakam prathayate satam pashagranthim shithilayati kim na kurute prapanne kamakshyah pranati paripati charanayoho. Yashaha sute he mataha abdina sambodhanam, calling out to Devi as Amma, he Janani. He mataha madhura kavitam pakshma layate shriyam datte chitte kamapi paripakam prathayate satam pashagranthim shithilayati kim na kurute. In some places part of Vedam as te kim na kurute abdinu irukku. Both have the same meaning. கடைசி பதம் பிரபன்னே காமாக்ஷியாக பிரணதி பரிபாட்டி சரணயோஹோ. ஸோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, வாட் தி ஸ்லோகா சேஸ் இஸ், வென் ஒன் டஸ் நமஸ்காரம் டு தேவி, வாட் ஹர் பாதகமலம் பெஸ்டோஸ் அப்பான் தட் பக்தா அப்படிங்கிறத சொல்கிறது. பார்ப்போம். லைக் வி சா ஹே மாதா, ஹே ஜனனி அப்படின்னு சம்போதனம், ஹே அம்மா. லாஸ்ட் பாதம் வி வில் ஜம்ப். காமாக்ஷியாக சரணயோஹோ பிரணதி பரிபாட்டி பிரபன்னே கிம் ந குருத்தே, என்னதான் அது பண்ணாது அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணுறது, இட் பெஸ்டோஸ் எவ்ரி திங்னு சொல்ல வர்றார் பை ரேசிங் தட் கொஸ்டின். வில் கம் டு த கொஸ்டின் பார்ட் லேட்டர். காமாக்ஷியாக, வென் ஒன் டஸ் நமஸ்காரம் டு த பாதகமலம் சரணயோஹோ ஆஃப் காமாட்சி தேவி, அண்ட் ஹவு இஸ் தட் நமஸ்காரம்? பரிபாட்டி அப்படின்னாக்கா பண்ணிகிட்டே இருக்கும், கண்டினியூஸ்லி ஒரு கிரமத்தில் வி ஆர் கண்டினியூஸ்லி பர்ஃபார்மிங் த நமஸ்காரம். அதாவது ஒரு அர்ப்பண புத்தி, நாட் நெசசரி ஃபிசிக்கலி டூயிங் த நமஸ்காரம், பட் ஆல்வேஸ் ஹேவிங் அன் அர்ப்பண புத்தி, தட் சரண்டர் புத்தி. அதுதான் பிரபன்னே அப்படின்னு போட்டிருக்காரு. பிரபத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, வி சே பிரபத்தி, விச் மீன்ஸ் சரணம் கதோஸ்மி. வித் தட் சரணாகதி புத்தி, வென் ஒன் கண்டினியூஸ்லி டஸ் நமஸ்காரம், ஒரு கிரமத்தில் வென் ஒன் டஸ் நமஸ்காரம், வென் பக்தா டஸ் நமஸ்காரம் டு த Charanakamalam of Kamakshi. Now the list starts. What all it bestows upon that bhakta. Yashaha sute. இந்த சூத்தேங்கிறது வந்து கர்த்தரி லட்லக்கார பிரயோகம். சூத்தே சுவாத்தே சுவத்தே அப்படின்னு வரும். ஸோ சூத்தே, யஷஹ சூத்தே அப்படின்னாக்கா இட் ஸ்ப்ரெட்ஸ் த பக்தர்ஸ் யஷஸ், ஃபேம், கீர்த்தி. அப்புறம் வாட் டஸ் இட் டூ? மதுர கவிதாம் பக்ஷ்மலயத்தே. அதாவது அவன், இஃப் தட் பக்தா ஹேட் அ லிட்டில் பிட் சாமர்த்தியம் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி, ஒரு கவிதா சக்தி இருந்தது அப்படின்னாக்கா, அதை ஷீ மேக்ஸ் இட் அதிகம். இதெல்லாம் என்ன பிரயோகம்னே ரொம்ப ஆச்சரிய பிரயோகம் இதெல்லாம். பக்ஷ்மல அப்படின்னாக்கா ஐலாஷஸ்ன்னு அர்த்தம். ஐலாஷஸ் எப்படி அது எக்ஸ்டென்சிவாக இருந்தால் அது ஒரு இட் என்ஹான்சஸ் த பியூட்டி ஆஃப் த ஐஸோ, அந்த மாதிரி இந்த பிரயோகத்தில் பக்ஷ்ம லயத்தே அப்படின்னாக்கா ஷி என்ஹான்சஸ் த கவிதா சக்தி, கவிதா சாமர்த்தியம் ஆஃப் தட் பக்தா. மதுர கவிதாம், அதுவும் ரொம்ப அழகான இனிமையான அந்த கவிதை திறமையை அம்பாள் அதிகப்படுத்துகிறா. த கவிதா டேலண்ட் இருக்கு இல்லையா, அதை மதுர கவிதா அப்படின்னாக்கா ஸ்வீட், ரொம்ப இட் இஸ் ஃபில்டு வித் ஸ்வீட் வேர்ட்ஸ். இப்போ இவரே எழுதியிருக்கார் எவ்வளோ இந்த மாதிரி பிரயோகம் வி ஹவ் நாட் சீன் இன் ஹிஸ் ஓன் ஒர்க். இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் how Ambika has enhanced his kavita shakti, kavita samarthyam. அதனால் மதுர கவிதாம் பக்ஷ்மலயத்தே. செகண்ட் பாதம். ஸ்ரீயம் தத்தே, எல்லா விதமான ஸ்ரீ அப்படின்னாக்கா செல்வம், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெல்த் வி நீட், வி லேக் இன் சம்திங் அண்ட் வி மைட் நீட் சம்திங். ஒருத்தருக்கு இட் கேன் பி தனம், அனதர் பர்சன் மைட் நீட் குணம், அனதர் ஞானம், இல்லைனாக்கா சந்தானம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீடு. அதனால் so all kinds of saubhagyam, aishwaryam is bestowed. Then chitte paripakam, kamapi paripakam prathayate. Ambika causes a manapakvam to that bhakta. Manapakvam naka, and the kamapi manapakvam அப்படின்னாக்க something that cannot be put in words, cannot bachama gochara, அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம். மனப்பக்குவம் means to have vairagyam towards this samsara.
வைராக்கியம்னாக்க நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி இட்ஸ் நாட் ஸ்டபர்ன் ஆர் எனி திங் லைக் தட். விராகஸ்ய பாவக, ராகம் இல்லாமல் நிஷ்காமியமாக டூயிங் அவர் கர்மா, நாட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, டூயிங் அ பர்டிகுலர் கர்மா பிகாஸ் ஐ நீட் திஸ் டிசையர்டு ரிசல்ட் அப்படின்னு இல்லாமல் டூயிங் த கர்மா பிகாஸ் கர்மணியேவ அதிகாரக, பகவான் சொல்கிற மாதிரி ஐ ஹாவ் அதிகாரம் ஒன்லி ஃபார் டூயிங் த கர்மா அண்ட் ஐ எம் நாட் அட்டாச்ட் டு தோஸ் ரிசல்ட்ஸ். அந்த ராகம் இஸ் நாட் தேர் டுவர்ட்ஸ் தட் காமம். அது இல்லாமல் நிஷ்காமிய கர்மா அப்படி பண்ணக்கூடியதான மனப்பக்குவம் அம்பிகா கிவ்ஸ் பிகாஸ் we do சரணாகதி டு ஹர் சரணம். அதனால் கமப்பீன்டர், அதனால தான் என்னவோ அது சொல்ல முடியாது. ஹவு தட் பக்தாஸ் மனப்பக்குவம் வில் பி, அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஹி அட்டைன்ஸ். தேர்ட் பாதம் ரொம்ப அழகான பாதம். சதாம் பாஷகிரந்திம் ஷிதிலயதி. கிரந்தினாக்கா ஒரு நாட், ஒரு வி டேக் அ ரோப் அண்ட் இஃப் வி மேக் அ நாட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வி ஆர் டைடு டு திஸ் சம்சார. இந்த சம்சாரங்கிறது என்ன, நம்ம ராக துவேஷ, எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஐ லைக் திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்ற அந்த ராகத்வேஷ, காம, பந்தம், ஆல் திஸ் ரிலேஷன்ஷிப் டைஸ், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ், தோஸ் கைண்ட் ஆஃப் நாட்ஸ் ஆர் லூசன்ட். ஷிதிலயத்தினாக்கா அதை அப்படியே அவிழ்த்து விடுறதுன்னு அர்த்தம். ஷிதிலம் அடையிறது, பழுதடையிறதுன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா. இட் வீக்கன்ஸ் தோஸ் நாட்ஸ். நம்மளே பார்க்கலாம் இல்லையா, நம்ம ஹவுஸ் ஹோல்டுலேயே இஃப் வி டேக் அ ரோப் டைட்டாக கட்டி வைக்கிறோம், இட் இஸ் தேர் இன் த சன் அண்ட் த ரெயின், வித் டைம் என்ன ஆகுது, அந்த ரோப் லூசன்ஸ். ஏன் நம்ம ஷரடு கூட, ஷரடுனாக்கா த மங்கள் சூத்ரு, வென் த எல்லோ தே டை ரைட், எல்லோ டியூரிங் விவாகம், தட் எல்லோ ஷரடு ஆல்சோ பீப்புள் சேஞ்ச் எவ்ரி நவ் அண்ட் தென் பிகாஸ் இட் பிகம்ஸ் the strength of that sharad, that rope becomes very weak. So like that, adu normal rope. Here we have so many ties in this samsara bandha. இது நிறைய இருக்கு இல்லையா, ராக துவேஷன், எத்தனை பாஷம், பாஷ கிரந்தி that we are tied in. So Ambika, when we have that arpana buddhi and do sharanagati to Devi's padakamalam, she weakens those knots, she loosens them, she renders them ineffective, she gives a nivaranam from this samsara bandham. And Mookasaram says, kim na kurute, ennadama avun padakamalam kudukadu, what will it not bestow? அப்படின்னா என்ன அர்த்தம்? This is just a sample. What is told in the shloka is just a sample of what is bestowed upon that bhakta. It gives much more. Vancha samadhikam. It bestows more than what we want. So kim nu rendu potanaka, he's saying what is it that it cannot do, your padakamalam cannot do, which means it can do everything and much more than what is listed here. Abdina we have to take the meaning. இந்த ஸ்லோகம் படிக்கிறச்சே இந்த சௌந்தர லஹரியில் त्वदन्यः पाणिभ्याम भय परदो दैवतगणः அப்படின்னு வரும். That shloka says why Ambika does not have abhaya and varadahastam. Like how other devaganas are showing. Matta devatas show abhaya and varadamudra. But Ambika does not show abhayahastam or varadahastam because to protect her bhaktas from any bhayam, bhayatratum, to protect her bhaktas from any samsara bhayam, datum, bhayatratum, datum, phalamapi, whatever ichha the bhaktas have, she gives that. Vancha samadhikam, more than they desire, more than sufficient she gives them, which is doing that work. She is not showing abhaya or varada mudra, but which is doing that work. அப்படின்னாக்கா her padaveva nipunau அப்படின்னு சொல்வார். வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணௌ ஏவ நிபுணௌ. your padam, your padayugalam is nipunau, in that expert in doing that job, taking care of the job of protecting your bhaktas from any bhayam or giving them more than whatever their ichha is, doing ichha purti for them. That work is done by your charanau. You are lokanam sharanye. All the lokas do sharanagati to you and you take care of them. You don't need to explicitly show varadahasta, abhaya mudra ipdinu, you don't need to explicitly show that in your hand because your padam is taking care of that. அப்படிங்கிற ஸ்லோகத்தை this shloka in Mookasaram also reminds. So he mataha, he amma, the continuous namaskaram of those who take sharanam in your padakamalam,
இன் காமாட்சிஸ் பாதகமலம் யூ பெஸ்டோவ் ஆல் திஸ் ஃபார் தெம் அப்படிங்கிற ஸ்லோகம். வில் சி த ஸ்லோகா அகேன். यशस्सूते मातः मधुरकवितां पक्ष्मलयते श्रियं दत्ते चित्ते कमपि परिपाकं प्रथयते सतां पाशग्रन्थिं शिथिलयति किं किं न कुरुते प्रपन्ने कामाक्ष्याः प्रणतिपरिपाटी चरणयोः. राम राम.